நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மைக் செட்டுக்கார மலையான் எங்கிருந்தாலும் உடனே விசேஷ வீட்டிற்கு வருமாறு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்க பாருங்க மலையா, மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். மைக் செட்டுக்கார மலையான் எங்கிருந்தாலும் உடனே விசேஷ வீட்டிற்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏ மைக் செட்டு மலையா. அண்ணே அண்ணே வேட்டேனே இதோ வந்துட்டேனே கத்தாதனே. என்னப்பா மலையா எப்படி இருக்க? அண்ணே காது வலிக்குது, நான் மைக் வச்சிட்டு பேசுறேன். ஐயோ வெச்சிருமா விடு. இப்போ சொல்லு எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. அப்புறம் மைக் செட் ஏற்பாடெல்லாம் நீதானா? ஆமாண்ணே நான் தானே. சரிடா அப்படி உட்காரு. ஆமா என்ன பாட்டெல்லாம் வச்சிருக்க? நம்ம கிட்ட எல்லா பாட்டும் இருக்குண்ணே. ஆனா பழைய பாட்டு தான் போட சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. யார் என் மாமா தானே? ஆமாண்ணே ஐயா தானே. அந்த ஆளுக்கு வேற வேலையிலடா, இன்னும் பாலும் பழமும் கைகளில் ஏந்தினே இருப்பாரு. சரி கிட்ட வா. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணன் காதல் தோல்வியில ரொம்ப சோக மூடுல இருக்கேன்டா. என் மனசுக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி நல்ல லவ் ஃபெயிலியர் சாங்ஸா போட்டு விட்றா பாப்போம். அண்ணே அது வந்துண்ணே. என்னடா தலையை சொறிற? டாண்ட்ரஃபா? இல்லண்ணே விசேஷ வீட்டுல எப்படிண்ணே சோக பாட்டை போடுறது? தம்பி நல்லா கேட்டுக்க, வீட்டில் எப்போ யாரும் இல்லை, அண்ணன் பேச்சை கேட்டு பாட்டை போட்டேன்னா உன்னை தெம்பூட்டும் விதமாக அண்ணன் பாட்டு ஒன்றுக்கு 10 ரூபா கொடுப்பேன். இப்போ என்ன சொல்ற? பாட்டு தானே? ஆமா போட்டுருவோம்னே. உங்களுக்கு இல்லாத பாட்டா? உங்களுக்கு பாட்டு போட்டதானே நான் இருக்கேன். போடா போய் பாட்டை போடுறேன். மனசுக்கு ஆறுதலா இருக்கணும்டா, ஞாபகம் வச்சுக்க. தாண்டா வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். ஸ்டார்ட் தி மியூசிக். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். புர்ரா சாபாஸ்ரா, அந்த காலத்துல இருந்து வரியோ? ஆமாண்ணே ஆமாண்ணே. அருமுடா அடுத்த பாட்டை போடுறேன். இப்ப இத கேளுண்ணே. ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும், வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான பின்னிட்டடா தம்பி. என்ன நினைச்சே நானும் சிரிச்சே Next. தங்கமே ஞான தங்கமே. குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல, உன் குத்தம்மா ஏன் குத்த. ஏன்டா தம்பி பாட்டை மாத்தின? அண்ணா இது எனக்காகண்ணே. தம்பி உனக்கும் லவ் ஃபீலரடா? ஆமாண்ணே. வாடா ராஜா அண்ணனை கட்டி பிடிச்சிக்கடா. வாடா உலகம் முழுக்க லவ் ஃபீலியர் தான்டா தம்பி. அழாதரா. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. பச்சை பச்சு பைங்கிரியே. Hey, what rubbish is going on here? யாவாவ பீட்ரு. ஓ பேபி, நீ இங்க என்ன பண்ற? Hey, what's all this, Vettiya? சாங் பேபி, ஸ்பெஷல் லவ் ஃபெயிலியர் கலெக்ஷன்ஸ். உனக்கு வேணா உன்னை டெடிகேட் பண்ணவா? Hey, stop it, Vettiya. It's so irritating. ஏன்பா மலையா, உங்ககிட்ட எது இங்கிலீஷ் பாட்டு இருக்கு? அப்படின்னா என்னண்ணே? Every night in my dreams I see you, I feel you. அண்ணா இந்த மாதிரி பாட்டுலாம் நம்ம கிட்ட இல்லண்ணே. அப்ப பாட்டை நிப்பாட்டிரு, பேபி டென்ஷன் ஆகுது. சரிங்கண்ணே. சொல்லு பேபி, என்ன விஷயம்? ஏன் வெட்டியா இப்படி ஆயிட்ட? ஃபீல் பண்றத தவிர்த்து வேற என்ன பேபி பண்றது?
நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் அம்மா என்ன தடுத்துருச்சு, நீ உண்மையை சொல்லக்கூடாதுன்னு உன் அப்பா உன்னை தடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ணி பாட்டை கேட்டுட்டு பந்தி இலை போட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை பார்த்து போக வேண்டியதுதான். வெட்டியா நீயும் மனசை மாற்றிட்டு வாய்ப்பால் இங்கிலீஷ் வாக்க பாட்டு இருந்தா கேளு, மனசுக்கு ஆறுதலாக வாட்சி இருக்கும். விட்றா தம்பி. ஐயா ஐயா வணக்கங்க. எலை எடுக்க ஏல, நான் உங்ககிட்ட வேலை செய்யறேனா இல்ல நீங்க என்கிட்ட வேலை செய்றீங்களா? வாயை திறந்து பதில் சொல்லுங்களா? ஐயா நாங்க தான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறோம். ஆனா பார்த்தா அப்படி தெரியல. முதலாளி நான் 8 மணிக்கே வந்து மோட்டார் ஓடுதா தண்ணி பாய்ச்சாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் நல்லா கோயில் தேர் கணக்கா ஆடி அசைஞ்சு வர்றீங்க. பட்டணத்துல எல்லாம் பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறவங்க எப்போ வர்றான் எப்போ போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கைரேகையில பதிவு பண்ணுவாங்களாம். அதை கொண்டு வந்து என் வயல்ல வைக்க போறேன். அன்னைக்கு தெரிஞ்சிட்டவங்க வண்டவாளம்லாம். எலவெடுக்க என்னத்தடா சொல்லி அவனை ஏற்றி விட்டீங்க? கத்திக்கிட்டே வரான். நாங்க எதுவும் சொல்லலைங்கய்யா. நீங்க சொன்னீங்களா இல்லையா? உங்க முகக்கிட்ட பார்த்தா தெரியல. பாபாண்டி, என்ன சாலக்குடி அருவியில நல்லா தண்ணி போகுதா? அது ரொம்ப முக்கியம் பாரு இப்போ உனக்கு. என்னல என்னத்துக்கு இப்ப ரொம்ப அவசரமா பேசுறல? 2 நாள் நான் ஊர்ல இல்லனா தலையில மாறிடுவ போல. என்னல சொல்ற? நேத்து ஏதோ உன் சம்பந்தி தமிழ் வீட்டுக்கு போயிருந்தியா? இதுல சரவணன் ஆசீர்வாதம் வேற பண்ணிருக்க போல. அது மட்டும் இல்லாம நம்ம பசங்களை அங்க எடுபடி வேலைக்கெல்லாம் அனுப்பிருக்க. என்னப்பா நடக்குதுங்க? இப்ப அவனுங்களை எதுக்கு மறைக்கிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமால, போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நாளைக்கு அந்த சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் நிச்சயதார்த்தமாமே. அப்படியா? அப்படிதான்டா அந்த தமிழ் என்கிட்டயும் சொன்னான். காலையில நேர்ல விட வந்து அழைச்சிட்டு போனான். என்னப்பா சொல்ற? எதுக்கெல்லாம் இம்புட்டு டென்ஷன் ஆகுற? நாளைக்கு நிச்சயம் சொல்ற, பின்ன டென்ஷன் ஆக மாட்டாங்களா? நாளைக்கு நிச்சயம் தான்ல. என்ன கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் இல்லாம அந்த நிச்சயம் நடக்காதுல. என்ன வார்த்தையில விளையாடுறியா? ஏல அதால உண்மை. நான் அடிச்சு சொல்லுவேன்ல, அந்த நிச்சயமா நடக்காதுல. அன்னைக்கு சரவணனை பத்தி ஏதோ துடுப்பு சீட்டு கடிச்சிருக்குன்னு சொன்னல, அப்படின்னா அதை உன் சம்பந்தி கிட்ட சொல்லி நிச்சயத்தை அப்படியே நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே? நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவசரப்படாத பாண்டி, பொறுத்தது பொறுத்தாச்சு. அடுத்து நம்ம அடிக்க போற அடி யாருமே எதிர்பார்க்காத மரண அடியா இருக்கணும் பாண்டி. வெறும் நிச்சயத்தை நிப்பாட்டுறதா நம்ம குறிக்கோள்னா அந்த உண்மையை தமிழ்கிட்ட நான் எப்போ சொல்லிருப்பேன் பாண்டி. ஆனா அந்த ஒத்த துடுப்பு சீட்டை வச்சு நான் 1000 திட்டம் வச்சிருக்கேன் பாண்டி. கடைசி நேரத்துல பிரச்சனை வந்தாதான் அது பெரிய குழப்பமாகும் பாண்டி. நாளைக்கு நிச்சயம் நடக்கும் போதுதான் நாம அந்த உண்மையை சொல்லணும். அந்த நிச்சயம் நிக்கணும், பிரச்சனை வெடிக்கணும். அந்த பெரிய குழப்பத்துல தான் கடைசி நேர திடீர் மாப்பிளையா நீ அந்த மீனாட்சி கூட போய் நிக்கணும் பாண்டி. அங்க உனக்கு மீனாட்சிக்கு நிச்சயார்த்தம் நடக்கணும். இதுதான் என்னுடைய மொத்த பிளானும். அது சரி, அந்த சரவணனை பத்தி ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லுப்பா. அட சொல்லுப்பா. என்னதுல கேக்குற? தெரிஞ்ச தண்ணியை போட்டு நீ ராத்திரியே போய் தமிழ்கிட்ட சொல்றதுக்கா? அதெல்லாம் என்ன நல்லப்பா. இல்ல எண்ணி 24 மணி நேரம் காத்துரு. பேசாம வீட்டுக்கு போய் கவுந்தடிச்சு தூங்கல. நாளைக்கு நிச்சயத்துக்கு போகும்போது நல்ல மாப்பிள்ளை கணக்கா ட்ரெஸ் போட்டு வா. நாளைக்கு சாயங்காலமே உனக்கு மீனாட்சிக்கு நிச்சயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த செத்த மதியங்களை கூட்டிட்டு போய் நல்லா ஊத்தி விடு. ஆனா அது வரைக்கும் பொறுமையா இல்ல. நாளைக்கு மட்டும் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அந்த தமிழ் சாம்ராஜ்யத்துக்கு இனி நாம தாண்டா ராசா.
na 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 ne la 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 la. அப்புறம் கல்யாணம் பண்ணு. அப்புறம் சொல்லுப்ல. இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா ஒருத்தி வரேன்னு சொன்னாடே ஆளே காணும். அது எப்படிப்ல வரேன்னு சொல்லிட்டு வராம இருப்பேன். அதுவும் நிச்சயதார்த்தத்துல மணப்பொண்ணுக்கு தோழியா வேற இருக்கேனா. இப்ப வந்து ஒரு ரூட் வேற கிளியர் ஆயிருச்சு. அப்புறம் எனக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க. அதனால 1/2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் அரைச்சு முகத்துல நல்லா பூசி பளபளன்னு வந்திருக்கேன். ஐயோ ஆமா இது என்ன பாய் தலகாணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? அதுவா மீனாட்சி, நிச்சயதார்த்தத்துக்கு நிறைய சொந்தக்காரெல்லாம் வருவாங்க. அப்புறம் ராத்திரி தூங்கும் போது மைனா மனசுல எதுவும் வச்சுக்கிறாதமா, தலையில போய் படுத்துக்கோமான்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. இது எதுக்கு ஏலவ? அதனாலதான் என் பெட்ரூம் நானே தூக்கிட்டு வந்துட்டு மீனாட்சி. என் அறிவு தங்கம். தேங்க்யூ. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல தான் 2 நாளா பட்டறைய போடலான்னு இருக்கேன். அது வரைக்கும் மீனா மீனா காம்பினேஷன் தான். சூப்பர் மீனா. அஜந்தா. சரி, அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு இருந்தேன். என்ன விஷயம்? ஊருக்குள்ள உன் விசேஷத்துக்காக தானே கொலைய கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்? அப்புறம் ஏண்டி நல்ல பாட்டு போடாம மதியானம் நொல்ல பாட்டு போட்டு கொன்னு எடுத்தாங்களே, அத ஏமா கேக்குற? தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறோம், சொல்லுங்க. காதல் தோல்வி பாடல்களை உங்களுக்கு வழங்கியவர்கள் வேட்டேன் மற்றும் பிரியா. என்னவ்ள சொல்ற? அந்த பயவிலையா? அவங்களேதான். எங்க அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த கேப்ல அந்த மைக் செட்டுக்காரனை கரெக்ட் பண்ணி அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அவனையுமா கரெக்ட் பண்ணியா? ஆமா. காதல் தோல்வியில புண்பட்ட மனச அவன் பாட்டு கேட்டு ஆறுதல் படுத்திக்கிறானா. காட்டு பண்ணிக்கு வெள்ளக்குரங்குக்கு பாட்டு ஒண்ணு கேக்குதோ? ஏண்டி அவனை இப்படி திட்டுற? நீ சும்மா இரு மீனாட்சி. அவன் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொருத்தையும் நினைச்சிட்டு இருப்பேன். நாங்க பாத்துக்கு சும்மா இருக்கணுமாக்கோ. அவனா வீட்டுக்குள்ளே விடக்கூடாது மீனாட்சி. விளக்க மாத்த வச்சு அடிச்சு அப்படியே வெளியே அமுச்சு விட்டுறணும். இப்ப இந்த மாதிரி வீர வசனமா தான் பேசுற. ஆனா அவன் பக்கத்துல வந்து பாசமா பேசினா போதுமே, தொபக்கடின்னு விழுந்துருவேன். அது உனக்கே தெரிஞ்சா சரிதான். எங்கடி நானும் மாத்தணும்னு பாக்குறேன், முடிஞ்சே தொலைய மாட்டுது. வெறும் காத்துதான் வருது, அதானே? அதேதையா. சரி, இப்ப வேட்டை எங்க இருக்கப்பல? இங்கதான், எங்கயாவது கீழே இருப்பான். கீழே இருப்பேன். ஆனா மைனா, ஒரு வகையில அவனை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. ஏன்? நான் சரவணனை சந்திக்கலனா அவனை தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். அவன் மனசுல காதல் அதிகமாக நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன் மைனா. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. கரெக்ட் தான். ஆனா அவன் உன்னை மட்டுமே லவ் பண்ணி தானே நீ ஃபீல் பண்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. போற வாக்குல அவன் என்னைய லவ் பண்றியா, அந்த பக்கி பிரியாவைய லவ் பண்றியா? என்னோட பையன் என்ன நினைச்சிட்டு இருக்காவே? விட்டு தோல மீனா. ஆரம்பிச்சிட்டானா? யாரு? அந்த வேட்டைய பையன் தானே? அப்படிதான் நினைக்கிறேன். சண்டல எப்படி ஃபீல் பண்றியான்னு பாக்குறேன். வா. டேய், எம்பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்று முத்தெடுக்க போனா உன் மூச்சடங்கும் தன்னா. காதல் முத்தெடுத்த பின்னா பாட்டாடி பாடுற மாப்பிள்ள பாட்டு பாத்தியா மீனாட்சி? பயவுளுக்கு என்ன ஃபீலிங்னு? நெக்ஸ்ட். சரிங்கண்ணா. காதல் ரோஜா எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர், கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல். சூப்பர். எப்படி கட்டாச்சு பார்த்தல்ல? இந்த பயவுல பண்ற அக்கப்புறம் இந்த கடவுளுக்கே பிடிக்கல. அதனால கடவுள் கரண்ட கட் பண்ணிட்டார்ல. தம்பி என்னாச்சு? கரண்ட் போச்சுண்ணே. அதுவும் கட் ஆகி போச்சா? சரி வாடா தம்பி, ஜெனரேட்டர் ரெடி பண்ணிட்டு வருவோம். இந்தடா என்னோட பையல போயிட்டு வாங்கடி. உங்க கொலையில கலந்து கேறீறேன். நீங்க எப்படி பாட்டு கேக்குறீங்க நான் பாக்குறேன். விடு மைனா, அவன் ஏதோ பண்ணிட்டு போட்டும். இப்படியே சொல்லி அந்த பயவுல புள்ளா பண்ணிட்டு இருக்கு. பேசாம வாய மூடு. வரட்டு. சாரதா, என்ன யாருன்னு கொஞ்சம் பாரம்மா. பெல் அடிக்கிறாங்க. வரேன்.
பெல் மாதிரி அடிச்சிட்டே இருக்காங்க பாரு. யாருங்க அது? இருங்க வந்துட்டேன். ஏங்க மீனாட்சியும் சரவணனும் வந்திருக்காங்க. வாங்க வாங்க. ஹாய் தாத்தா. வாமா வா 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 வா. ஹாய் தாத்தா. ஏப்பா வரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கிற? அதுக்கு பேர் தான் தாத்தா சர்ப்ரைஸ். நேத்து பாட்டி முடிஞ்சா வந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கிட்டு எப்படிமா உங்க அப்பா உன்னை வெளியே போக விட்டான்? பாட்டி பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு பறந்து வந்துட்டேன். சூப்பர் சூப்பர். ஏங்க பொய் சொல்றதுல நம்ம பரம்பரை பவுஸ் போகாம பிறந்திருக்கா நம்ம பேத்தி. அப்புறம் மீனாட்சி, நேத்து உங்க டீம் அநியாயமா அந்தாட்சரியில தோத்துட்டீங்களேம்மா. அந்தாட்சரியா? அதான் மீனாட்சி பாட்டுக்கு பாட்டு. நாங்க இப்ப பாட்டுக்கு பாட்டு விளையாடணும். மீனாட்சி என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா? நேத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாட்டு பாடி விளையாண்டோமே. படுவா எதுக்குடா கண்ணு அடிச்ச? தாத்தா கண்ணடிக்கல தாத்தா, கண்ணு துடிக்குது. துடிக்கும் துடிக்கும். அது என்ன துடிக்கு துப்பிச்சமா? ஏண்டா விளையாடுற அந்தாட்சரியில அநியாயமா எங்க மீனாட்சியை தோக்கடிச்சிருக்க. சாரி மீனாட்சி. ஹேய், ஒரு பொய் சொல்லும்போது கூட நான் ஜெயிச்ச மாதிரி உனக்கு சொல்ல தோணலல? அது இல்லடி. இது நீ ஒரு ஆண் ஆதிக்கவாதின்னு காட்டுது. பாவி, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? யோ தாத்தா, ஒரு அந்தாட்சரியில ஜெயிச்சதுக்காக ஆண் ஆதிக்கவாதின்னு சொல்றா. என்ன கேட்க மாட்டியா? பொய் சொன்னது நீதானே. ஏன் பேத்தி கரெக்ட் தானே கேக்குறா. பதில் சொல்லு. பதில் சொல்றா. அதானே. சொல்லு சொல்லு சொல்லு. இருமா இருமா இரு. ஓய், நான் ஆண் ஆதிக்கவாதி. ஆமா இல்லையா? பின்ன எப்படி நீ அப்படி சொல்லலாம்? போடா. பார்ப்பட்டி எப்படி பேசுறான்னு வீட்டுக்கு வரட்டும். எஸ் யா ஸ்பீக்கிங். செக் அவுட் ஈவினிங் மேல தான்மா. ஐ லெட் யூ நோ. ஓகே தேங்க் யூ. தாத்தா செக் அவுட்டா? ஏன் வேற எங்கேயாவது போறீங்களா? அவ்வளவுதான்மா, வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இனி ஊருக்கு கிளம்ப வேண்டியது தானே. வந்த வேலை முடிஞ்சிருச்சா? என் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா என்ன? கரெக்ட் மீனாட்சி, கேளு. போவாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன தாத்தா, நாளைக்கு எங்க நிச்சயதார்த்தம். நீங்க இன்னைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னீங்கன்னா எப்படி? இல்லம்மா, நிச்சயத்தப்போ இவ்வளவு பக்கத்திலே நாங்க இருந்துகிட்டு ஹோட்டல் ரூம்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கும்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிச்சயத்தப்போ இவ்வளவு பக்கத்திலே நாங்க இருந்துகிட்டு ஹோட்டல் ரூம்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கும்மா. அதான் தூரமா போயிடலான்னு. தாத்தா, நீங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்னு தான் நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நிச்சயம் முடிஞ்ச கையோட நானும் சரவணனும் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். இதுக்கு மேல உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தா நீங்க புறப்படலாம். நான் தடுக்கல. ஏங்க ஓகே ஓகேம்மா, நாங்க இருக்கோம். 2 நாள் கழிச்சு போறோம்மா. ஹாப்பியா? ஐ அம் வெரி ஹாப்பி. Thank you so much. Thanks பாட்டி. மீனாட்சி, நீ உன் அப்பங்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? அதான் சொன்னேன்ல, பார்லர் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ, திரும்ப போறப்போ மேக்கப் இல்லாம நீ சாதாரணமா போனா அவன் என்னன்னு கேட்க மாட்டானா? ஆமா இல்ல, இத நான் யோசிக்கவே இல்லையே. அது சரி விடுங்க. பார்லர் போட்டி இருந்துச்சுன்னு நான் போய் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ ஒன்னும் சமாளிக்க வேணாம் மீனாட்சி. அப்புறம் உனக்கு நான் மேக்கப் போட்டு விடுறேன். ஐயோ, ஏய் எதுக்குடா இப்ப ஐயோன்னு கத்தன? மீனாட்சி, நீ அழகா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் நான் ஒன்னதான் லவ் பண்ணுவேன். என் காதல எந்த மாற்றமும் வராது. நீ இந்த மாதிரி ரிஸ்க்னா எடுக்காத. பாட்டி
பாருங்க அவன் என்ன கிண்டல் பண்றான். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானம்மா. மீனாட்சி நீ கவலைப்படாத. உன் பாட்டி குரூமிங்ல த பெஸ்ட் ஒன். கனடால உன் அத்தைக்கு அப்பப்போ இவ தான் மேக்கப் பண்ணி விடுறாள்னா பாரு. அப்படியா? சரி சரி அப்போ ஓகே. நீ வா மேக்கப் போட்டு விடுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. போடா, லேட்டா தான் வருவேன். ஏய் ரொம்ப மேக்கப் போடாதீ, பயந்துருவேன். என்னடா மரியாதை கொடுக்க மாட்டேன் தாத்தா. எப்படி இருக்கா என் பேத்தி? இப்பதாம்மா என் பேத்தி பேருக்கு ஏத்த மாதிரி தங்க மீனாட்சியா ஜொலிக்கிறா. ராசாத்தி. நான் மாப்பிள நீ என்ன சொல்ற? ஹாய் அடிச்சு நிக்கிற போதே தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா பாட்டி, இந்த நகையெல்லாம் எல்லாம் உனக்கு தான் மீனாட்சி. இதையெல்லாம் நீ எடுத்துட்டு போ. ஐயோ என்ன பாட்டி நீ, இது எப்படி நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும்? எல்லாம் சரவணன் பாத்துக்குவா, நீ கவலைப்படாத. சரி பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாபா மீனாட்சி கலக்குற வா. நல்லா இருமா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. எழுந்துருங்கப்பா, எழுந்துருங்க. நல்லா